குடிப்பேன். ஆனா அதுக்கு மேல என்னால வந்து ஏதாவது ஒண்ணு குடிச்சிடணும். ஜூஸாவோ இல்லைன்னா அதான் நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது ஜூஸோ ஏதாவது ஒரு ஃப்ரூட்டோ ஏதாவது நான் சாப்பிட்டு என்னோட ஃபாஸ்டிங்க முடிச்சிருவேன். அந்த அளவுக்கு வந்து எனக்கு பசி வரும் அந்த டைம்ல. ஏன்னா உங்களோட பாடியில இன்சுலினோட அளவுகள் அதிகமா கிரியேட் ஆச்சு அப்படின்னாலே அது பிளட்ல இருக்கிற குளுக்கோஸ ரொம்ப கம்மி பண்ணிடும். அப்படி கம்மி பண்ணிடுறதுனாலதான் திருப்பி பசி எடுக்க ஆரம்பிச்சு. ஓகேங்களா? சோ இதுதான் பிரச்சனை. அதனாலதான் சீட்டிங் பண்ணாம டிராவல் பண்ணுங்க. சீட்டிங் பண்ணாம அந்த கீட்டோ மோட் பிரேக் ஆக கூடாது. கீட்டோ மோட் எந்த அளவுக்கு நீங்க ஸ்டேபிளா சீட்டிங் பண்ணாம லாங்கா டிராவல் பண்ணி போறீங்களோ அந்த அளவுக்கு கீட்டோ மோட் பயங்கரமா ஒர்க் ஆக ஆரம்பிச்ச உடனே நீங்க ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம இருந்தாலும் உங்களுக்கு அந்த எனர்ஜி டிராப்பிங்கே இருக்காது. புரியுதுங்களா? ஆனா நீங்க சீட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேக் வந்துருவீங்க. மீல் குவான்டிட்டிஸ் அதிகமாயிடும், பசி கண்ட்ரோல் ஆகாது. மீல் ஸ்கிப் பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஸ்கிப் பண்ண டைம்ல உங்களுக்கு பயங்கர பசி எடுக்க ஆரம்பிச்சு. சோ இதனாலதான் சீட்டிங் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றது. இப்ப உங்களுக்கு கிளாரிஃபை ஆச்சா? அந்த ரைட் இப்ப புரிஞ்சிச்சு எனக்கு. அந்த டிஃபரன்ஷியேட் வந்து கீட்டோ மோடுக்கும் அந்த குளுக்கோஸ் மோடுக்கும் அந்த டிஃபரன்ஷியேட் புரியுது எனக்கு. சோ இதுவரையும் நீங்க திருப்பி டயட்டை ஃபாலோ பண்ணிருப்பீங்க. ஆனா அதுல என்ன தப்புலாம் பண்ணிருப்பீங்கன்றது இப்ப உங்களால அனலைஸ் பண்ண முடியுதா? புரியுது, அனலைஸ் பண்ண முடியல. ஓகே, இருக்குதா நம்ம இவ்வளவு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றது.